ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 37ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, யாக்கோபனுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரத்திகளோட இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நன்றாய் கவனிங்கள். இந்த யாக்கோபுக்கு வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு யோசேப்புக்கு 17 வயது. இந்த யோசேப்புக்கு தன்னுடைய 17 வயதுல தன் கூட பிறந்த சகோதரர்கள் அக்கிரமம் பண்ணுகிறார்கள். தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆடுகளை அவர்கள் ஓட்டி கொண்டு போய் திடீர்னு அவங்களுக்கு சாப்பிடலாம்னு தோணும் போது அங்க இருக்கிற விறகுகள் எல்லாம் எடுத்து வச்சு ஆடை ஏதாவது ஒண்ணு அடிச்சு அதை எடுத்து சுட்டு சாப்பிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு மேய்ப்பன் என்கிறவன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். அவங்களுக்கு தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி கரடி சாப்பிட்டுருச்சு, சிங்கம் சாப்பிட்டுருச்சு, ஒரு ஆடு காணாம போயிருச்சு, ஒரு ஆடு குழிக்குள்ள போயிருச்சு. இவர்கள் அக்கிரமம் செய்து தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றினார்கள். அவர்களுடைய வயசுலே இருந்த யோசேப்பு வேதம் சொல்கிறது 17 வயசுல. அதான் நீங்க வளர்ந்ததற்கு பிறகு கண்டிப்பா வாஞ்சியாதான் இருப்பீங்க. இங்க இருக்கிற நிறைய அம்மாங்க பாத்தீங்கன்னா திருச்சபையில எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த இரவானாலும் வந்துருவாங்க. அவர்களுக்கு வேலையே சர்ச்சுக்கு வரதா அவங்க ஒரு பெரிய இது. அவங்க வாஞ்சியா வருவாங்க. ஜெபம் நடக்காதா, ஜெபம் நடக்காதா. நல்லா கவனிங்க வாலிப தம்பியும் தங்கச்சி, நல்லா கவனிங்க. நீங்க பெரியவர்கள் ஆனதற்கு பிறகு நீங்க வாஞ்சியா இருந்தா போதாது. அது எதனாலே வருகிற வாஞ்சைன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய பிரச்சனை, நிறைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்காக நீங்கள் வருவீர்கள். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இளம் வயதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது யார் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறீர்களோ, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.